காரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. ஏன்னா எப்படி ரசம் வைக்கும் போது கொஞ்சம் மிளகா போடுவோம், அதனால் 10 மிளகா எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு கை ஃபுல்லாக போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரசப்பொடி. கருவேப்பிலை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி கையில் எடுத்தோன்னா நல்லா கையிலேயே அது பொடியாகணும். அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் துவரம் பருப்பு வந்து அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் எடுத்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. அப்போ தான் கலர் ரொம்ப தீயாமல் நல்ல கலரில் வரும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி பிளேட்டில் வச்சாச்சு. நம்ம இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ½ ஸ்பூன் மஞ்சள் பொடி, ½ ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சிடலாங்க. நல்லா ரொம்ப நைஸாலாம் வர வேண்டாம். அப்புறம் ரசம் வந்து சாம்பார் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். நம்ம ரசம் வைக்கும் போது நல்லாயிருக்கும். அப்போ தான் ஓகேங்களா. இது மாதிரி இந்த பதம் வந்தால் போதும். கொரன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரெசிபி வேணும்னு. பாய்.